மக்காவிலே இருந்த குறைஷிகள் முஸ்லிம்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அதிகமான வேதனைகளை மிஞ்சி இருந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்து அவர்களையும் எப்படியாவது இந்த பூமியிலிருந்து வெளியாக்கிவிட வேண்டும் அல்லது அடியோடு மண்ணாக்கிவிட வேண்டும், இஸ்லாம் என்பதே அந்த பூமியில் தெரியக்கூடாது என்று திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு புது திட்டமாக தீட்டுவதை அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வழியை திறந்தான். 2 மனிதர்களின் மூலமாக கண்ணியத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, அல்லாஹுடைய உதவியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களான ஏழைகளான பலகீனங்களான அந்த முஸ்லிம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை அளிக்க நாடினான். ஆம், கண்ணியம் பிறந்தது ஒரு நாள். முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து மக்காவிலே வாழ ஆரம்பித்த நாள் உருவானது. காபாவிற்கு முன்னால் சென்று முஸ்லிம்கள் தைரியமாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாஹ்வை தவாஃப் செய்து வணங்கக்கூடிய நாளும் உருவானது. அந்த நாள்தான் அல்லாஹுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அஸதுல்லாஹ், அல்லாஹுடைய சிங்கம், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர், அல்லாஹுடைய தூதருடைய பால்குடியின் சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய இஸ்லாமுடைய ஏற்புடைய நாளுக்கு பிறகு ஹம்ஸா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். குறைஷிகளுடைய தலைவர், குறிப்பாக பனு ஹாஷிமுடைய குலத்தார்களுக்கு மிகவும் விருப்பமானவர். உமருக்கு எப்படி மக்காவிலே இருந்த காஃபிர்கள் பயப்படுவார்களோ, குறைஷிகள் பயப்படுவார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, அது போன்றே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால், அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா குறைஷிகளும் தங்களுடைய தலையை தாழ்த்தி விடுவார்கள். அவ்வளவு வீரம் மிக்கவர் ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர், அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்போது மரணமானார்கள், எப்போது ஷஹீதானார்கள்? உஹதுலா பத்ரிலா? உஹதுடைய போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மரணமானவுடன் அல்லாஹுடைய தூதர் தேம்பி அழுதார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விடத்திலே கரங்களை உயர்த்தி ஹம்ஸாவிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன்? தன் தந்தையின் சகோதரர் உறவு என்ற ஒரு பாசம், இஸ்லாமை இவரை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற ஒரு அந்த விருப்பம் அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமான தோழராக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்கியது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள்? இப்னு இஸ்ஹாக் வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சிறந்தவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஜஹல் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையோடு இருந்த ஒரு நேரத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதரை ஏசுவதற்கு தயாரானான். அல்லாஹுடைய தூதரை ஏசியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதரை அடித்தான். அல்லாஹ் அக்பர். அபூ ஜஹல் அல்லாஹுடைய தூதரை தாக்கினான், அல்லாஹுடைய தூதரை அடித்தான். அதை அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் அவருடைய அடிமை பெண் பார்க்கிறாள். அல்லாஹுடைய தூதர் அபூ ஜஹலால் வேதனை செய்யப்படுவதை, அபூ ஜஹல் அல்லாஹுடைய தூதரை ஏசுவதை அப்துல்லா இப்னு ஜுத்ஆனுடைய அடிமை பெண் பார்த்து இதை தெரிவிப்பதற்கு தகுதியான ஆள் யார்தான்? ஹம்ஸா தான் ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடத்தில் இதை பற்றி கூறினால்தான் இது தடுத்து நிறுத்தப்படும் என்று அந்த அடிமை பெண் வேகமாக ஹம்ஸாவை சந்திக்க செல்கிறார்கள். அப்போதுதான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வேட்டையிலிருந்து திரும்பி வருகிறார். அப்போது சொன்னார்கள், காலத் லஹு யா அபா உமாரா, அபா உமாரா என்று அழைக்கப்படுவார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. யா அபா உமாரா, லவ் ரஅய்த மா லகிய இப்னு அഖீக முஹம்மதுன் ஆனிஃபன் மின் அபில் ஹக்கம் இப்னு ஹிஷாம் வஜதஹு ஹாஹுனா ஜாலிசன் ஃபஆதாஹு வஸப்பஹு வபலக மின்ஹு மா யக்ரஹு ثم انصرف عنه ولم يكلمه محمد صلى الله عليه وسلم. அபூ ஜஹல், அபுல் ஹக்கம் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல் அந்த முட்டாள், அந்த மடையன் அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய உறவினராகிய உங்களுடைய தந்தையின் சகோதரராகிய முஹம்மது அவர்கள் ஒரு இடத்திலே தனிமையில் அமைந்திருந்த பொழுது அவர்களை ஏசினான், அவர்களை திட்டினான், அவர்களை துன்புறுத்தினான், அவர்களை வேதனை செய்து வேதனையுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகு அவன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றான். ஆனால் இவ்வளவு வேதனையும் இவ்வளவு துன்பத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவன் அவ்வளவு ஏசினாலும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து பேசவில்லை. யா அல்லாஹ், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள், என்ன ஒரு பொறுமை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கேட்டவுடன் ஃபஹ்தபல ஹம்ஸத்தல் கதப், ஹம்சாவிற்கு கோபம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் முழுவதும் அப்படியே நிரம்புகிறது. நேரடியாக அபூஜஹலை தேடி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு காபாவிற்கு செல்கிறார்கள். ஃபலம்மா தഖல மஸ்ஜித் நதர இலைஹி ஜாலிசன் ஃபில் கௌம், அவர் அபூஜஹல் உட்கார்ந்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தான் வேட்டைக்கு எடுத்து சென்ற அந்த வில்லுடைய கம்பை கொண்டு அவருடைய தலையில் ஓங்கி அடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூஜஹலுடைய மண்டை பிளந்து இரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது. என்ன நினைத்தாய் நீ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரை நீ வேதனை செய்வதை பற்றி? அத்தஸ்திமுஹு வ அன அலா தீனி, அவரை நீ துன்புறுத்துகிறாயா, அவரை நீ வேதனை செய்கிறாயா? நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது நீ அவரை துன்புறுத்துவாயா, அவரை வேதனை செய்வாயா? அவர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நானும் சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று ஹம்சா அவர்கள் அந்த மக்கா குறைஷிகளுக்கு முன்னால் தைரியமாக தன்னுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களே அறியாமல் எப்படி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. எப்படி அவர்கள் இப்படி தைரியமாக நடந்து கொண்டார்கள் அந்த குறைஷி காஃபிர்களுக்கு முன்னால் என்பதை அவர்களை அறியாமல் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹுடைய தூதருக்கு சார்பாக பேச போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறிவிட்டு அபூஜஹலை தாக்கியவுடன் பனு மக்சூமுடைய கோத்திரத்தார்கள் ஹம்சா அவர்களை பிடிக்க வருகிறார்கள். அபூஜஹலை தாக்குவதிலிருந்து ஏன் பனு மக்சூம் வருகிறார்கள்? அபூஜஹல் யாரை சார்ந்தவர்? அபூஜஹல் யாரை சார்ந்தவர்? பனு மக்சூமுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். அப்போது அபூஜஹல் சொன்னான், தஉ அபா உமாரா, அபு உமாராவை விடுங்கள். ஃபஇன்னி வல்லாஹி கத சபப்து இப்னு அஹீஹி சப்பன் கபீஹா. ஆம், இவர் என்னை அடிக்கிறார், இதற்கு காரணமாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாவை நான் அதிகம் என்று ஏசிவிட்டேன், அதிகம் துன்புறுத்தி விட்டேன் என்று சொன்னவுடன் ஹம்சா அவர்கள் தன்னுடைய கோபத்தை விட்டு விலகி அவனை விட்டு கிளம்பி செல்கிறார்கள். அப்போது கிளம்பி சென்றதற்கு பிறகுதான் யோசிக்கிறார்கள், என்ன நடந்தது என்பதை. இப்படிப்பட்ட வார்த்தையை கூறினேன் என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே மறைத்திருந்ததை வெளிப்படுத்தி அவர்கள் உண்மையாகவே அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, என் தந்தை என்னுடைய சகோதரனின் மகன் அவர்களே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை சாட்சியாக கொண்டு கூறுகிறேன் நீங்கள் அல்லாஹுடைய தூதர். வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட நாள் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ ஆரம்பித்த முதல் நாள். முஸ்லிம்கள் சக்தியோடு வீரத்தோடு வாழ ஆரம்பித்த முதல் நாள் எது? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள். இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணியத்தை மேலும் அதிகரிக்க விரும்பினான். அந்த உயர்வை அல்லாஹ் மேலும் முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான். அந்த வெற்றியை அல்லாஹ் மென்மேலும் அந்த முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான். இன்னொருவருடைய இஸ்லாமுடைய ஏற்பை கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காகத்தான் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தினார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா, பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பிஸனதின் ஹசனுடைய தரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பிர் ரஜுலைன் இலைக் பி அபி ஜஹ்லின் அவ் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், இந்த இருவரில் உனக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள். யார் அந்த இருவர்கள்? அபூ ஜஹல் அவனை கொண்டும் அல்லது உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை கொண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், வகான ஹப்பஹுமா இலைஹி உமர், அல்லாஹ்வுடைய தூதருக்கும்
அல்லாஹ்விற்கும் அந்த இருவரில் மிக விருப்பமானவராக அந்த பிரார்த்தனை கேட்கும் நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலும் இருந்தவர்கள் யார்? உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள்தான். ஆம், உமர் இப்னுல் ஹத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உமருல் ஃபாரூக், உமர் அல் ஃபாரூக். ஃபாரூக் என்றால் என்ன? அல் ஃபாரூக், ஃபுர்கான், அல் ஃபாரூக். என்ன வேற்றுமை? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அல் ஃபாரூக். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடியவர் உமர் அல் ஃபாரூக். உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம், அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவில் இருந்த குறைஷி தலைவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் மிகச்சிறந்தவர், மிகப்பெரிய வீரர். ஐயாமுல் ஜாஹிலியாவின் உடைய காலத்திலும் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் உமர் என்ற வார்த்தையை கேட்டாலே அதை கேட்பவர்களுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே அச்சம் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் உமர் அவர்களை இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். அந்த உமர் இப்னுல் ஹத்தாப் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமுடைய அழைப்பை அறிகிறார்கள். அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய அந்த குழுவுடைய நிலைமையை அழைகிறார்கள். மக்காவிலே ஏற்பட்ட குழப்பத்தை பார்த்த உமர் இப்னுல் ஹத்தாப் இந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவு எதுவாகத்தான் அமையும்? யார் இந்த குழப்பத்தை விளைவித்தாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தால்தான் இந்த குழப்பம் அடையும் என்று அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக பின்னால் ஆகிய தோழர் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்வதற்காக புறப்படுகிறார். அனைவரும் அறிந்த நிகழ்வுதான். அப்போது நுஐம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மறைமுகமாக இஸ்லாமை வைத்திருந்தார்கள். இவர்கள் பார்த்தார்கள் உமர் அவர்களை. யா உமர், எங்கே செல்கிறாய் உமரே? சொன்னார்கள், இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணமாகிய முஹம்மதை நான் கொலை செய்ய போகிறேன், முஹம்மதுடைய தலையை நான் துண்டிக்கப் போகிறேன். அப்போது சொன்னார்கள், நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு, நீ யாரை கொலை செய்ய போகிறாய்? அந்த முஹம்மது அவர்களை கொலை செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிமுடைய குலத்தார்கள் உன்னை நிம்மதியாக வாழ வைத்து விடுவார்களா உமரே? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் கொலை செய்தே ஆகுவேன். அப்படியா? முஹம்மது அவர்களை பழிதீர்ப்பது இருக்கட்டும், நீ சென்று உன்னுடைய சகோதரியையும் உன்னுடைய சகோதரியுடைய கணவனையும் முதலில் சரி செய், அதற்கு பிறகு முஹம்மது அவர்களை பழிதீர்த்துக் கொள்ளலாம். என்ன சொல்கிறாய் நுஐமே? என்னுடைய சகோதரியா, என்னுடைய சகோதரன் கணவரையா? ஏன் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆம், முஹம்மது அவர்கள் எதை அறிவித்தார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட மூமினான ஆணாகவும் பெண்ணாகவும் மாறிவிட்டார்களோ உமரே, இது தெரியாதா உனக்கு? முதலில் அவர்களை சரி செய், அதற்கு பிறகு முஹம்மது அவர்களை கொலை செய்வதை பார்த்துக் கொள்ளலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் நேரடியாக உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியாகிய பேர் என்ன? ஃபாத்திமா பின்த்துல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய கணவனுடைய பெயர் சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார்? ஹுனஃபாக்கள் ஒருவர். அவருடைய மகன் தான் சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை சொர்க்கத்திலே பார்த்ததாக சொன்னார்கள். ஈமான் கொண்டவர். இஸ்லாமை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுத்த தௌஹீத்வாதிகள் ஒருவர். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுடைய மகன் சயீத், அவர்தான் ஃபாத்திமா பின்த்துல் ஹத்தாப் அவர்களுடைய கணவர். அவர்களையும் அந்த இருவரையும் சந்திக்க உமர் அவர்கள் கோபத்தோடு சகோதரருடைய வீட்டை நோக்கி விரைந்து செல்கிறார்கள். அங்கே செல்லக்கூடிய வழியில் குர்ஆனுடைய அந்த வீட்டை நெருங்கியவுடன் யாரோ ஏதோ ஓதிக்கொண்டிருப்பதை உமர் இப்னுல் ஹத்தாப் கேட்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இருவருக்கும் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுடைய சப்தம் கேட்க ஆரம்பித்தவுடன் ஹப்பாப் அவர்கள் விரைந்து அதை அப்படியே போட்டுவிட்டு அறைகளுக்குள் சென்று ஒளிய ஆரம்பித்து விடுகிறார். பயம். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னுல் ஹத்தாப் வருவது, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து ஓடி ஒளிய ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த இருவரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் அவர்கள் கொண்டிருந்த அந்த சுஹஃப், அந்த ஏட்டை மறைத்துக் கொள்கிறார்கள். உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்தவுடன் நேரடியாக தன்னுடைய
சகோதரி இடத்திலே கேட்டார்கள், முஹம்மதுடைய மதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா, அவர்களை பின்பற்றினாயா? ஆம், உம்முடைய மதத்தை விட சத்தியம் வேறொன்றில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் என்ன உமரே என்று தன்னுடைய சகோதரி பேசியவுடன் நேரடியாக சகோதரியை அடிக்கிறார்கள். அவர்களை தடுக்க வந்த அவருடைய கணவரையும் அடிக்கிறார்கள். அந்த அடித்தவுடன் அவருடைய சகோதரருடைய முகத்திலிருந்து இரத்தம் வர ஆரம்பிக்கிறது. மறுபடியும் சொன்னார்கள், என்னுடைய சகோதரனே உமரே, எப்படி நீ உன்னுடைய மார்க்கத்தில் இல்லாத சத்தியம் வேறொன்றில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் இப்படி நீ நடந்து கொள்வாயா என்று கேட்டவுடன் உமர் அவர்கள் அவருடைய சகோதரியுடைய முகத்தில் வடிந்த அந்த கோபத்தால் அந்த கோபத்தின் விளைவால் அந்த முகத்தில் வடிந்த இரத்தத்தை பார்த்தவுடன் உள்ளம் அவர்களுக்கு மென்மையாக மாற ஆரம்பிக்கிறது. மென்மையை சுமந்தவர் தான். அந்த கோபம் அவர்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த மென்மை மறைந்தது. அந்த கோபத்திற்கு பிறகு மீண்டும் அந்த மென்மை வெளிப்பட்டது. பார்த்து சொன்னார்கள், என் சகோதரியே, ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டிருந்தாயே, முஹம்மது அவர்களுடைய கூற்றாக அதை என் இடத்திலே கொண்டு வாரும், அதை நான் ஓத வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். அப்போது சகோதரி சொன்னார்கள், இல்லை, நீ அசுத்தமாக இருக்கிறாய். என்ன சுத்தம்? நீ ஷிர்க்கை கொண்டிருக்கிறாய், சுத்தமாகி வா என்று சொன்னவுடன் நீ எழுந்து குளித்து வா அல்லது உது செய்து வா. பல ரிவாயத்துகளிலே மாறி மாறி வருகிறது. ஃபகாம ஃபகதஸல், உமர் அவர்கள் எழுந்து குளித்து வந்தார்கள். சும்ம அஹதல் கிதாப், அந்த சுஹ்ஃபா, அந்த ஏட்டை எடுத்தார்கள். ஃபகரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்மாஉன் தய்யிபா தாஹிரா. உமர் அவர்கள் சொன்னார்கள், அழகான பெயர், சுத்தமான பெயர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம கரஅ தாஹா, ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்து தாஹாவுடைய வசனத்தை, அந்த வசனங்களை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள், மா அஹ்ஸன ஹாதல் கலாம் வ அக்ரம், மா அஹ்ஸன ஹாதல் கலாம் வ அக்ரம். எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள். இதை அறிவித்த முஹம்மது இடத்தில் என்னை கொண்டு செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டவுடன் ஹப்பாப் அவர்கள் மறைந்திருந்தவர் நேரடியாக உமர் அவர்களிடத்திலே வந்தார்கள். அப்ஷிர் யா உமர், உமரே நற்செய்தி பெற்றுக்கொள். இந்த கடந்த தினங்களுக்கு முன்தான் உமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இருவரில் உமக்கு விருப்பமானவரை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்துவாயாக. அதில் ஒருவர் நீதான் உமரே, இன்னொருவர் அபூ ஜஹல். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நீதான் மாறிவிட்டாய், நான் உம்மை அழைத்துச் செல்கிறேன் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு உமர் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். உமர் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். வெளியே ஒரு சஹாபி எழுந்து வந்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விரைந்து சென்று சொன்னார்கள், உமர் வந்திருக்கிறார். அப்போது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் வந்திருக்கிறாரா? ஆம், அவரை நன்மையை நாடி வந்தால் அவருக்கு நாம் பாதுகாப்பை கொடுப்போம், அவரை நாம் சேர்த்து வாழ்வோம். அவர் தீமையை நாடி வந்தால் அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று கூறி கதவை திறந்து நேரடியாக உமர் அவர்களை இழுத்துச் சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உமர் அவர்களுடைய அந்த தோள் புஜத்தை பிடித்து இழுத்து சொன்னார்கள், உமரே, நீ சத்தியத்தை அறிய மாட்டாயா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்திகளை அறிய மாட்டாயா? இன்னும் அதே வழிகேட்டில், அதே நேர்வழி இல்லாத இடத்திலா நின்று கொண்டிருக்கிறாய்? அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அந்த செய்தியை தான் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்கள் ஷஹாதாவை முடிந்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர். அதை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கர்ச்சித்தார்கள், கூறினார்கள், அல்லாஹு அக்பர். மக்கா அனைத்தும் குலுங்கியது உமர் அவர்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட செய்தியின் காரணமாக. ஆம், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஹம்ஸா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு வீரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிற்கு கண்ணியத்தை கொடுத்து அவர்களையும் கண்ணியவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றினான். இந்த உமர் இப்னுல் கத்தாப்